கூட வந்திருக்க ஐயா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா கடைசி வரை அவங்க கூட இருப்பாங்களான்னு மட்டும் கேளுங்க. அவரு வேற முடிவு எடுத்தாச்சு. அப்படி சொல்றாங்க ஐயா. நீங்க என்கிட்ட வரவங்க நிறைய ஏடிஎம்கே எம்எல்ஏ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க வச்சுக்கிட்டு ஐயா நம்ம மாண்புமிகு திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவரை வச்சுக்கிட்டு தானே அமித்ஷா ஐயா சொன்னாங்க தென் மாவட்டத்தில் 50 தொகுதி நம்ம தொகுதி வரணும், என்டிஏ ஆட்சி வரப்போகுதுன்னு தானே சொன்னாங்க. டெல்லியில் கூப்பிட்டு வச்சு அதை தானே சொன்னாங்க. நம்ம எதிர்கட்சி தலைவர் சுயமாக சிந்திக்கிற ஆள் தான். நீங்க பாருங்க, ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு. நான் நினைக்கல. நாங்க நேற்று நீங்க அவங்க ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னாங்க நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னாங்க நீ சொல்லுங்க. அப்போ நீங்க உள்துறை அமைச்சர், நாங்க என்டிஏ ஆட்சி கூட்டணி ஆட்சிங்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ராஜேந்திர பாலாஜி ஒருபோதும் கிடையாதுங்காங்க. எடப்பாடி ஐயா நீ அப்படி சொல்லக்கூடாது. எடப்பாடி அவங்க சொல்றது அவங்ககிட்ட இன்னொருக்கா திருப்பி கேட்டீங்கன்னா எங்களுக்கு டெல்லியில முடிவு பண்ணுவாங்கன்னு இவரு முடிவு இங்க செல்லாதாங்க.